உங்க கைபேசி ஏன் இவ்வளோ சூடா இருக்கு? அதுவும் மெதுவா இருக்கு. நான் எதை சோதிக்கணும்? அந்த கடல் உணவுக்கு வங்கியில பணம் மாற்றி விட முயற்சி செஞ்சேன். ஆனா கட்டணம் போய் சேரல. உங்களோட மறைச்சொல் என்ன? அந்த குறிப்புக்குள்ள இருக்கு. ஓகே, கிடைச்சிருச்சு. அம்மா, ஆ நீங்க ஏன் தெரியாத ஆளுக்கு பணம் மாற்றி விட்டுருக்கீங்க? இல்லையே, நான் செய்யலையே. யார் அது? நீங்க 20,000 வெள்ளி மாற்றி விட்டுருக்கீங்க. அதே மாதிரி இந்த 2 ஆட்களுக்கும். இது உண்மையிலேயே ஏன் கணக்கு தானா? மொத்தம் 4 பணம் மாற்றலுமா? அதுவும் 80,000க்கும் மேல. இருக்காது. என் கணக்குல அந்த அளவுக்கு பணம் இல்ல. இது தவறா இருக்கலாம். ஆனா நீங்க மத்திய சேம நிதி ஓய்வு கால கணக்குல இருந்து உங்க வங்கி கணக்குக்கு பணம் மாற்றி விட்டதா இங்க சொல்லுங்க. என்னோட மத்திய சேம நிதியா? எல்லா பரிவர்த்தனைகளும் சட்டபூர்வமானதுதான்னு வங்கி சொல்லுது. அப்படின்னா என் பணத்தை திரும்ப பெற முடியாதா? நாம போய் ஒரு காவல்துறை புகார் கொடுக்கறது முக்கியம் அப்படின்னு வங்கி சொல்றாங்க. ஒருவேளை அது மோசடியாக இருக்கலாம். ஆனா அது அவங்க செஞ்ச தப்பு. நான் எதுக்கும் அங்கீகாரம் கொடுக்கல. எந்த பரிவர்த்தனைக்கு முன்பும் அவங்க குறுஞ்செய்தி அனுப்பணும் தானே. எனக்கு ஒரு முறை வரும் மறைச்சொல் எதுவும் வரல. உங்க கைபேசிக்கு அனுப்பி வைத்த மறைச்சொற்கள் பற்றிய எல்லா விவரங்களும் அவங்க கிட்ட இருக்கு. இருக்கவே முடியாது. எனக்கு ஒண்ணும் வரல. அம்மா, நீங்க யோசிச்சு பாருங்க. நேத்தும் இன்னைக்கும் உங்க கைபேசியில ஏதாவது வித்தியாசமா செஞ்சீங்களா? ஐயோ, ஒரு செயலியை பதிவிறக்கம் செஞ்சேன். எப்படிப்பட்ட செயலி? வணக்கம், வந்ததுக்கு நன்றி. நான் மூத்த புலனாய்வு அதிகாரி ஈ யாங்லிங். நீங்கள் கொடுத்த புகாரை வச்சு உங்களிடம் சில கேள்விகளை கேட்கணும். மன்னிக்கணும், அவங்க இன்னும் அதிர்ச்சியில தான் இருக்காங்க. கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு உதவி செய்வோம். எப்போதும் யாராவது மோசடியில் சிக்கி இருப்பதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அது நமக்கே நடக்கும்னு எதிர்பார்க்கல. இதில் இப்போது முக்கியம் என்னென்னா, கைபேசியில் தடயவியல் வேலையை இணைய குற்றத்தடுப்பு குழு தொடங்குவது தான். வழக்கமா மீன் வாங்குறவர்கிட்டயே அதை வாங்கியிருக்கலாம். இன்னொரு மீன் வியாபாரியை இணையத்துல கண்டுபிடிச்சேன். அவங்க 60 விழுக்காடு கழிவுல அதை கொடுக்கறாங்க. அவ்வளவு நல்லதா? அவங்க கிட்ட பெரிய இறாலும் இருக்கு. நம்ம ஸ்டீம் போட் செய்யலாம். என் பையில இருக்கிற கைபேசி எடுத்து கடல் உணவு வாங்க செய்த வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான்னு பாரு. உண்மையில அப்போதுதான் அது பற்றி சந்தேகம் ஏற்பட்டுச்சு. உறுதி செய்ய விரும்புகிற உங்களோட அம்மா ஃபேஸ்புக் விளம்பரத்தை பார்த்து 3ஆம் தரப்பு செயலியை பதிவிறக்கம் செஞ்சாங்களா? அந்த விளம்பரம் ஒரு வாட்ஸ்அப் என்னோட தொடர்பு கொண்டது. அவங்க அதுல உரையாடி அந்த ஏபிகே கோப்பை பதிவிறக்கம் செய்ய சொன்னாங்க. அவங்க அழைத்து அதை எப்படி பதிவிடுவது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அந்த பொருள் வாங்கும் செயலியை கொண்டுதான் எதையும் வாங்க முடியும்னு சொன்னாங்க. அது மற்றதை போலதான்னு நினைச்சேன். உண்மையில் ஏபிகே கோப்புகள் மாறுபட்டவை. இந்த செயலிகள் வழக்கமான செயலி கடைகளில் இருக்காது. ஏபிகேனா என்ன? அப்படின்னா ஆண்ட்ராய்ட் பேக்கேஜ் கிட். அடிப்படையில் யார் வேண்டுமானாலும் அந்த செயலியை ஏபிகே போன்று உருவாக்கலாம். யார் வேண்டுமானாலும் வழக்கமான இணைய கடைகளை பயன்படுத்துவதற்கு பதில் கைபேசியில் அதை பதிவிறக்கம் செய்யலாம். ஆனால் செயலி கடையில் இல்லாததை பதிவிறக்கம் செய்யும் போது அவை சோதிக்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ளணும். சில தீங்கு விளைவிக்கலாம். அதனால தான் கண்டபடி ஏதாவது தொடர்பை தொட்டு செயலியை பதிவிறக்கம் செய்யக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே, நீங்க நிறுத்தி சோதித்து அது உண்மையானு பார்க்கணும். குறிப்பா நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பேரம் இருக்கும்போது. அதனால தான் தெரியாத இணையதளங்களிலிருந்து ஒருபோதும் செயலிகளை பதிவிறக்கம் செய்யக்கூடாது. அப்போ நீங்க பணத்தை திரும்பி பெற உதவி செய்வீங்க தானே? எங்களால் முடிந்த அனைத்தையும் நாங்கள் செய்வோம். உங்கள் கணக்கிலிருந்து பணம் வெளியேறிய பிறகு அவற்றை மீட்டெடுப்பது ரொம்ப சிரமமாக இருக்கலாம். அதனால தான் உங்க ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைப்படுது. எங்க இணைய குற்ற தடுப்பு குழு உங்க கைபேசியில தடயவியல் ஆய்வு செய்ய முடியும். உங்க கைபேசி அவங்ககிட்ட கொடுத்தா அவங்க சோதித்து பார்ப்பாங்கம்மா. கவலைப்படாதீங்க, கைபேசியை அவங்க சோதித்த பிறகு திரும்ப கொடுத்துருவோம். தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன்,
நீங்கள் கைபேசியில் ஃபேக்ட்ரி ரீசெட் எதுவும் செய்யலை தானே? அவங்க இன்னும் அதிக பணத்தை மாத்தி விட்டுருந்தா என்ன செய்யறது? நான் உடனே எல்லாத்தையும் அகற்றிடுறேன். இருங்க. ஓகே, இதோ ஃபேக்டரி இல்ல. ரீசெட். நிறுத்துங்க. ஃபேக்டரி ரீசெட் செய்யாதது நல்லதுதான். அப்படி செஞ்சிருந்தா எங்களோட இணைய குற்றத்தடுப்பு குழுவிற்கு முக்கிய ஆதாரங்களை திரட்டுவதில் சிரமம் ஏற்படும். நான் தான் சொன்னேன்ல. வேறு ஒன்றும் இல்லைன்னா பிறகு உங்களை தொடர்பு கொள்கிறோம். புலன் விசாரணை பற்றிய விவரங்களையும் தெரிவிக்கிறோம். ஷரீஃப், நீங்கள் வங்கியோடு தொடர்பு கொள்ளுங்க. அவரின் கணக்கிலிருந்து மாற்றிவிடப்பட்ட அனைத்து பணத்திற்குமான விவரங்கள் வேணும். செய்கிறேன். அதோட அவரிடமிருந்து பணத்தை பெற்ற கணக்குகள் யாருடையது என்ற விவரங்களும் நமக்கு தேவைப்படும். அந்த மோசடி நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க அந்த கணக்குகளை வைத்திருக்க அல்லது செயற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அஸ்லினா, சிபிஎஃவோடு தொடர்பு கொள்ளுங்க. சிபிஎஃப் ஓய்வு கணக்கிலிருந்து எப்போது எப்படி பணம் வெளியாக்கப்பட்டதுன்னு தெரியணும். சிங்க் பாஸ் அத்துமீறப்பட்டுள்ளதா அல்லது வேறு ஏதாவது நடந்திருக்கான்னு தெரியணும். ஓகே. அந்த கைபேசியை சிசிஆர்டி தடயவியல் ஆய்வுக்கு அனுப்பி வையுங்க. ஹாய் மேம். இணைய குற்றத்தடுப்பு குழு அவர்கள் கண்டுபிடித்ததை பற்றி விவரம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் கடல் உணவு வாங்க பயன்படுத்திய செயலியில் தீங்கிழைக்கும் மென்பொருள் இருந்ததை அவங்க உறுதி செய்திருக்காங்க. அம்மா சொன்னாங்க அவங்க பணம் கட்ட முயற்சி செய்த போது தான் அந்த செயலி இணைய வங்கியில் பதிவிடும்படி கேட்டுக்கொண்டுதான். அப்படிதான் அவங்க வங்கி கணக்கை பெற்றிருப்பாங்களோ? அப்படித்தான். அப்படின்னா சிபிஎஃப்? ஆ, நான் சிங் பாஸ்ல பதிவிடலையே. சிங் பாஸ்ல பதிவிட என் முகம் தேவைப்படுமே. சிங்க் பாஸை மறை சொல்ல கொண்டும் பதிவிடலாம். ஆனா நான் அந்த மறைசொல்ல அந்த செயலியில பதிவிடலையே. உண்மையில் தீங்கிழைக்கும் மென்பொருளோடு அந்த செயலி இருந்தால் நீங்கள் அதில் என்ன பதிவிடுவீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல. மோசடிக்காரர்கள் உங்க கைபேசியில உள்ள அனைத்தையும் ஊடுருவ முடியும், உங்க நோட்ஸ் உட்பட. ஆனா என் அம்மாவுக்கு ஓடிபி வரலையே. வங்கி பரிவர்த்தனை அல்லது கட்டணம் செலுத்தும் போது புதிய நபர்களை சேர்க்கும் போது வழக்கமாக அந்த செயலி மறைச்சொல்ல கேட்குமே. உண்மையிலே எல்லா ஓடிபியும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் எல்லா குறுஞ்செய்திகளும் உடனே அழிக்கப்பட்டு விட்டன. இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர் தூங்க போன பிறகுதான் அந்த பரிவர்த்தனைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்படும். கைபேசியில் நீக்கப்பட்டவற்றை சோதித்த போது ஓடிபி குறுஞ்செய்திகள் அங்கே இருந்ததை பார்த்தோம். சிங்க் பாஸ் உறுதி செய்யும் குறியீடுகளும் இருந்தன. மன்னிக்கவும், நான் இந்த அழைப்பை எடுக்கணும். சார், லிண்டா அவங்களோட கணக்குல இருந்து பணத்தை பெற்றவங்களோட பெயரும் முகவரியும் கிடைச்சிருக்கு. நல்லது, நாம் அவர்களை ஒரே நேரத்தில் பிடிக்கலாம். குழுவை தயார் செய்யுங்க. இல்ல, நான் இல்ல சார். அப்படின்னா அந்த பணம் உங்க கணக்குக்கு எப்படி வந்துச்சு? எனக்கு பணம் தேவைப்பட்டது. ஆனா நான் யாரையும் மோசடி செய்யல. அப்படின்னா உங்க கணக்கை யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாமா? நான் இணையத்தில் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். உங்கள் வங்கி கணக்கை விற்பது பற்றியது. உங்கள் இணைய வங்கி மறைச்சொல், ஏடிஎம் அட்டை, கணக்கு விவரங்களை கொடுக்கணும். அப்படி செஞ்சா நீ வம்பல மாட்டிக்குவேன்னு நினைச்சு பாத்தியா? ஆனா வேறு வழி இல்லை. எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. உங்க வங்கி கணக்கை விற்கிறது சட்ட விரோத நடவடிக்கைன்னு உங்களுக்கு தெரியுமா? மன்னிச்சிடுங்க சார், நான் மறுபடியும் இந்த மாதிரி செய்ய மாட்டேன். அதை வாங்கி வர எப்படி தொடர்பு கொண்டீங்க? எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான். ஒருத்தர் சந்திக்க ஏற்பாடு செய்தார். வாங்கி ஆளை நீங்க நேரில் சந்திச்சிருக்கீங்களா? இல்லை சார், அந்த ஏடிஎம் வங்கி கணக்கு விவரங்களை எங்கே கொடுப்பது என்று மட்டும் சொன்னாங்க. நான் கீழ்த்தளத்தில் அதை வச்சுட்டேன். யார் அதை எடுத்தது என்பது தெரியாது. பணம் சுமக்கும் கைகூலிகள் எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்றாங்க. அந்த கணக்கிலிருந்து மீட்கப்பட்ட தொகை பற்றி ஏதாவது தகவல் இருக்கா? ஷரீப் வங்கிகளிடம் பேசியதோட ஏடிஎம் இயந்திரத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களையும் பார்க்குறாரு. சார், சந்தேக நபரை நாங்கள் அடையாளம் கண்டுட்டோம். ஒரு ஆள் மட்டும்தானா? ஆமாம், 5 வெவ்வேறு ஏடிஎம்க்கு போய் அந்த வங்கி கணக்கில் இருந்து பணத்தை மீட்டான். அவன் பேர் ஐவன் சூ. சரியாக சொல்லணுன்னா கடைசியாக அவன் இன்னைக்கு பணம் எடுத்திருக்கான். இப்போது அவன் எங்கே இருக்கான்? நாங்கள் ஏடிஎம் அருகில் உள்ள காவல்துறை கண்காணிப்பு கேமராவை கொண்டு அவன் நடமாட்டத்தை கவனித்தோம். அவன் இப்போது வீட்டில் தான் இருக்கணும். ஏன் என்ன திரும்ப அழைக்கல? நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எப்படி அழைக்கிறது? நம்ம திருமணத்துக்கு படம் எடுக்க இன்னைக்கு ஸ்டுடியோக்கு போகணும். அடடா, மன்னிச்சிடு.
என் மாணவர் ஒருவருக்கு கடைசி நேரத்துல நேர மாற்றம் செய்ய வேண்டியதா இருந்துச்சு. மதியம் முழுவதும் உங்க பெற்றோரோட நான் இங்க தனியாவே காத்திருக்க வேண்டி இருந்துச்சு. என்னை மன்னிச்சிடு, உண்மையிலே என்னை மன்னிச்சிடு. நீ தானே நிறைய வேலை நான் செய்யணும்னு சொன்னேன். அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் மூத்த புலனாய்வு அதிகாரி இ யாங்லின். இவர் என் சக அஜ்லினா. நாங்கள் மோசடிகளுக்கு எதிரான படை. நீங்க தான் ஐவன்சூவா? ஆமா. வெளியே வாங்க. மன்னிக்கணும், என்ன நடக்குது? மோசடி செய்ததுக்காக உங்களை கைது செய்கிறோம். இந்த ஏடிஎம்களிலிருந்து இந்த தொகையை ஏன் மீட்டீங்க? அந்த கணக்கிலிருந்து நீங்க மீட்ட பணம் ஒரு மோசடியிலிருந்து பெறப்பட்டதுன்னு தெரியுமா? இல்ல எனக்கு தெரியாது. எங்களிடம் உண்மையை சொல்லுங்க. நான் எந்த பணத்தையும் எடுக்கல, இது சத்தியம். பிறகு நீங்க என்னதான் செஞ்சீங்க? நான் என் வேலையை தான் செஞ்சேன். ஓகே, நான் அந்த வேலையை செஞ்சா சம்பளம் கொடுப்பேன்னு சொன்னாங்க. யாரு? எனக்கு தெரியாது. அவரை எனக்கு ஜெயினு மட்டும்தான் தெரியும். நீங்கள் நீச்சல் பயிற்சி கொடுப்பவர்னு நினைச்சேன். மற்றவர்களுக்கு பணம் எடுத்து கொடுக்கும் இன்னொரு வேலையை நீங்க ஏன் செய்யணும்? ஏன்னா எனக்கு வேற வழி இல்லை. கடனை கட்ட பணம் தேவைப்பட்டது. நான் கடன் கட்டலைன்னா என்னை தேடி வந்துடுவாங்க. ஏய், நான் கழிவறைக்கு போகணும். முடிஞ்சதும் உன்னை நான் அழைக்கிறேன். ஓகே, நான் அங்க காத்திருக்கேன். பிறகு போய் சாப்பிடலாம், சரியா? இங்க பாருங்க, எனக்கு இப்ப பணம் இல்ல. என்கிட்ட பணம் இல்ல, சரியா? ஆனா நான் திருப்பி கொடுத்துறேன், சரியா? இங்க பாருங்க, தயவு செஞ்சு என் குடும்பத்துக்கு மட்டும் தெரிய வேணாம். குறிப்பா என்னோட காதலிக்கு. ஆக நீங்க உரிமமில்லா கடன் கொடுப்போரிடம் பணத்தை எடுத்து உரிமை பெற்ற கடன் கொடுப்போரிடம் கடன் அடைச்சிங்க. நான் ஜெய் கிட்ட இருந்து 40,000 வெள்ளி கடன் வாங்கியிருந்தேன். ஒரு மாதத்துல பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு சொன்னா. வட்டி 35 விழுக்காடு. நீங்க பணத்தை திரும்ப கொடுக்க முடிஞ்சா? நீங்க ஏன் நேரா காவல்துறையிடம் வரல? இதை பத்தி யாருக்கும் தெரிய வேணாம்னு நினைச்சேன். அதனால தான் நீங்க அவருக்கு வேலை செய்ய தொடங்கினீங்களா? அவர் என்ன ஒருவரை சந்திக்க சொன்னாரு. எனக்கு தேவையானதை அவர் கொடுப்பாருன்னாரு. என்னை ஒரு வாட்ஸ்அப் குழுவில் சேர்த்தாங்க. அதில் மேலும் 20 இருந்தாங்க. அனைத்து ஏடிஎம் அட்டைகளுக்கும் ஒரே மறை எண் தான், 333666. உங்களோட வேலை ஏற்பாடு எப்படி? நான் ஒவ்வொரு முறை வேலை செஞ்ச பிறகு அவங்க என் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பாங்க. அதுதான் நீங்க கடனை கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு அடைப்பதா? வாட்ஸ்அப் குழுவில் எப்போ போகணும், பணத்தை எடுக்கணும், எந்த அட்டையை பயன்படுத்தணும்னு விவரங்களை கொடுப்பாங்க. நான் பணத்தை எடுத்து உரையில் போட்டு அடுத்து என்ன செய்யறதுன்னு அவங்க சொல்கிற வரை காத்திருப்பேன். பிறகு பணத்தை யாரிடம் நீங்க கொடுத்தீங்க? இது எனக்கு தெரியாது. நான் நேரடியாக யாருக்கிட்டையும் பணத்தை கொடுக்கல. பணத்தை எங்க வைக்கிறதுன்னு அவங்க சொல்லுவாங்களா? ஆமாம், பணத்தை எங்கே வைக்கணும்னு படம் அனுப்புவாங்க. ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு இடங்க. அதை யாரும் எடுப்பதை நீங்க பார்க்கவே இல்லையா? இல்லை, பணத்தை எடுக்கிறதுக்கு முன்னால் நான் அங்கேருந்து புறப்படுற வரைக்கும் அவங்க காத்திருந்திருக்கலாம். குற்ற நடவடிக்கையில் கிடைத்த பொருள்களை வைத்திருப்பது குற்றம்னு உங்களுக்கு தெரியுமா? சட்டத்தை மீறும் ஒருவருக்கு நீங்க தெரிஞ்சே உதவி செஞ்சிருக்கீங்க. அது உங்களுக்கு புரியுதா? ஆமாம். அப்படின்னா எனக்கு என்ன ஆக போகுது? ஹேய் சார், அந்த வங்கி பரிமாற்றங்களை மேலும் சோதித்த பிறகு இந்த தீங்கிழைக்கும் மென்பொருளை பயன்படுத்தி மேலும் 3 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் நல்ல செய்தி என்னன்னா, பணம் எடுக்கப்படுறதுக்கு முன்னாலேயே எல்லா பரிவர்த்தனைகளும் தடை செய்யப்பட்டுடுச்சு. நாம சம்பந்தப்பட்ட வங்கிகளோடு செயல்பட்டு உரிய நேரத்தில் அதை தடுத்து விட்டோம். அப்படின்னா ஐவன்சூக்கு என்ன ஆக போகுது? அவரை பொறுத்தவரையில பணம் சுமக்கும் கைக்கூலியா இருப்பதுல எந்த பயனும் இல்லை என்பதை கற்றுக்கொண்டாரு. நீங்கள் சற்று முன்னர் பார்த்த வழக்கில் ஒரு பெண் தீய மென்பொருளை பயன்படுத்தி அடையாளத்தை திருடும் மோசடியில் சிக்கினார்.
மோசடி ஆசாமிகள் அவரின் கைபேசியை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு மத்திய சேமநிதி வங்கி கணக்குகளிலும் நுழைந்தனர். அவரின் குடும்பத்தினரின் தலையீடும் மோசடிகளுக்கு எதிரான படை எடுத்த உறுதியான நடவடிக்கையும் மேலும் இழப்புகள் ஏற்படுவதை தடுத்தது. தங்களின் வங்கி கணக்குகளை விற்றதோடு மோசடிகளில் கிடைத்த நிதியை மாற்றிவிட உதவிய பணம் சுமக்கும் கைக்கூலிகளும் கைது செய்யப்பட்டனர். இந்த குற்றங்களுக்கு உடந்தையாக இருப்பதை தவிர்க்க உங்கள் வங்கி கணக்கு, சிங்பாஸ் அல்லது கைபேசி எண்ணை பயன்படுத்திக் கொள்வதன் வழி கிடைக்கும் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகளை தவிர்த்து விடுங்கள். காவல்துறை மோசடிகளையும் பணம் சுமக்கும் கைக்கூலிகளையும் கடுமையாக கருதுகிறது. அது போன்ற குற்றங்களில் சம்பந்தப்பட்டவர்கள் சட்டப்படி கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். பணம் சுமக்கும் கைக்கூலிகள் சிங்கப்பூரிலிருந்து பணத்தை வெளியே கொண்டு செல்ல மோசடி ஆசாமிகளுக்கு உதவுவது பற்றி உங்களுக்கு தெரியுமா? பணம் சுமக்கும் கைக்கூலிகள் என்பவர்கள் தங்களின் வங்கி கட்டண கணக்குகளை குற்றவாளிகள் கட்டுப்படுத்த விடுபவர்கள். குற்றவாளிகள் சொல்வதை கேட்டு பணத்தை மாற்றிவிடுவது, பணத்தை மீட்பது அல்லது பாதிக்கப்பட்டவரிடமிருந்து பணத்தை பெறுவது போன்ற காரியங்களை அவர்கள் செய்வார்கள். வங்கி கணக்குகளை திறப்பது, வங்கி கணக்குகளை கொடுப்பது, சிங்பாஸ் கணக்குகள், சிம் அட்டைகள், இசிம் அட்டைகளை கொடுப்பது போன்ற நடவடிக்கைகளுக்கு உடனடி ரொக்கம் கொடுத்து இந்த கும்பல்கள் ஆள் சேர்க்கின்றன. மற்றவர்களுக்கு சொந்தமான உடைமைகளை பெற்று வருமாறு மோசடி ஆசாமிகள் பணம் சுமக்கும் கைக்கூலிகளிடம் சொல்வார்கள். சில சம்பவங்களில் பாதிக்கப்பட்டவரே பணம் சுமக்கும் கைக்கூலியாக பயன்படுத்தப்பட்டுள்ளார். குற்ற நடவடிக்கையின் மூலம் கிடைத்தவற்றை இன்னொருவருக்காக வைத்திருக்க உதவுவது குற்றம். அதற்கு 3 ஆண்டு வரை சிறை, அபராதம் அல்லது இரண்டும் தண்டனையாக விதிக்கப்படலாம். அதனால்தான் நீங்கள் உங்கள் சிங்பாஸ் கணக்கை அல்லது வங்கி கணக்குகளை மற்றவர்கள் பயன்படுத்தி பணத்தை பெற அல்லது மாற்றிவிட ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. அதோடு அறிமுகம் இல்லாத கணக்குகளிலிருந்து பணத்தை மீட்க ஒருபோதும் உதவக்கூடாது. இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் பணம் சுமக்கும் கைக்கூலியாக இருந்திருந்தால் அதற்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். நாம் சற்று முன் பார்த்த வழக்கு மோசடிகள் எந்த அளவுக்கு நுட்பமான முறையில் செய்யப்படுகின்றன என்பதை எடுத்துக்காட்டியது. சாதாரணமாக செய்யப்பட்ட ஒரு பதிவிறக்கம் 80,000 வெள்ளி இழப்பை ஏற்படுத்திவிட்டது. அதை பற்றி விளக்க தேசிய இணைய சம்பவ நடவடிக்கை நிலையத்தின் இயக்குனர் ஷெங்யாங் என்னோடு இருக்கிறார். வணக்கம் ஷெங்யாங். நன்றி ஹேசல். நம்ம மோசடிகளிலிருந்து பாதுகாப்பதை பற்றி பகிர்ந்து கொள்வதற்கு இங்க வந்திருப்பதில் மகிழ்ச்சி. நன்றி. இந்த செயலி எப்படி இவ்வளவு பெரிய இழப்பை ஏற்படுத்தியது? இந்த வழக்கில் என்ன நடந்திருக்கிறதுனா, பாதிக்கப்பட்டவர் பொருள் வாங்கும் செயலியை பதிவிறக்கம் செய்திருக்கிறாரு. நல்ல விலையில கடல் உணவு வாங்கலான்னு நினைச்சாரு. அந்த செயலி நன்றாக வேலை செய்தாலும் அதுல ஒரு தீங்கிழைக்கும் மென்பொருள் இருப்பதை அவர் உணரல. சில பேரங்களை நம்பவே முடியாது. ஆமா, தீங்கிழைக்கும் செயலி பதிவிறக்கம் செய்யப்பட்ட பிறகு மோசடிக்காரர்கள் அவரின் வங்கி கணக்கு, சிங்பாஸ் விவரங்களை பெற்று அவரின் வங்கியிலையும் மத்திய சேம நிதியிலையும் இருந்த பணத்தை எடுத்துட்டாங்க. மோசடிக்காரவங்க இப்படிதான் பணத்தை திருடினாங்க. அதிகாரத்துவ கடையில் இல்லாமல் அந்த செயலி இருந்ததுதான் இது நடந்ததற்கு காரணமா? சரியா சொன்னீங்க. இது மற்ற தளங்கள்ல இருந்து பதிவிறக்கம் செய்வது என்பதாகும். அதிகாரத்துவ கடைகளுக்கு வெளியில உள்ள செயலிகளுக்கு பாதுகாப்பு சோதனைகள் கிடையாது. அதனால உங்க கருவிகளை கட்டுக்குள்ள எடுத்துக்கொள்ளும் தீங்கிழைக்கும் செயலிகள் அதுல இருக்கலாம். பதிவிறக்கம் செய்ததும் நம்ம வேற ஒண்ணு செய்ய முடியாதா? ஆமா, தீங்கிழைக்கும் செயலிகளை கொண்டு மோசடிக்காரர்கள் கைபேசியில நுழையலாம். அதனால தான் அதிகாரப்பூர்வ கடைகளில் இருந்து மட்டும்தான் செயலிகளை பதிவிறக்க செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறோம். உங்களின் தனிப்பட்ட வங்கி விவரங்களை நம்பிக்கை இல்லாத தளங்களில், தொடர்புகளில் ஒருபோதும் பதிவிடவே கூடாது. ஆனா நம்ம கைபேசியில் இவற்றுக்கு எதிராக பாதுகாக்கும் முறைகள் இருக்க வேண்டுமே? சில இருக்கின்றன. கடந்த ஆண்டு சிங்கப்பூர் இணைய பாதுகாப்புத்துறை கூகுளுடன் இணைந்து கூகுள் பிளே ப்ரோடெக்டின் கீழே புதிய பாதுகாப்பு அம்சங்களை ஆண்ட்ராய்டு கைபேசிகளுக்கு கொடுத்தது. இந்த மேம்பட்ட மோசடிகளுக்கு எதிரான பாதுகாப்பு அம்சம் அதிகாரத்துவமற்ற தளங்கள்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தீய செயலிகளை தடுத்துடும். அது நம்பிக்கை கொடுக்குது. இருந்தாலும் மோசடிகள் நடந்துகிட்டே இருக்க ஏன்? இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருந்தாலும் பல தவிர்க்கப்படலாம். பாதிக்கப்பட்டவராலேயே அது நிராகரிக்கப்படலாம். மோசடிக்காரர்களுக்கு இது தெரியும். அதனால உங்களோட தொடர்பு கொள்ள அவர்கள் நேரத்தை செலவிடுவாங்க. சரியான நேரம் வரும்போது இந்த பாதுகாப்பு நடைமுறைகளை கடந்து விடும்படி உங்களை நெருக்குவாங்க. அப்படிதான் அவங்க உங்க கைபேசியை ஊடுருவ முடியும். மோசடிக்காரர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த செயலியை பதிவிட உதவியதை போல அதை செய்வார்கள். ஆமா, அதே நேரத்துல தனிப்பட்ட விவரங்களையும் அவங்க கேட்பாங்க. சிலர் உங்க திரையை பகிர்ந்து கொள்ளும்படியும் கேட்பாங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட வங்கி விவரங்களை தெரிந்து கொள்ள வாய்ப்பு அளிக்குது. நிதி இழப்புகளை ஏற்படுத்தலாம். அவசரமாக செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படும் போது சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். எப்போதாவது ஒரு பேரம் நம்ப முடியாத வேலையில் கிடைச்சா அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அது தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதனால தான் 6வது இணைய பாதுகாப்பு இயக்கத்திற்கான சிங்கப்பூர் இணைய பாதுகாப்பு துறையின் புதிய முழக்கவரி நில் சோதிக்கவும்.
என்பதாகும். இந்த இயக்கத்திற்கு புதிய தேசிய சின்னமாக இணைய பாதுகாப்பை வலியுறுத்தும் ஜாகா அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஜாகா உடனடி வேண்டுகோள்கள் வரும்போது நில் சோதிக்கவும் என்று அனைவருக்கும் நினைவூட்டும். கிரிப்டோ கரன்சி ஆள் மாறாட்ட மோசடிகள் பெருகி வரும் இந்த காலகட்டத்தில் இது ரொம்பவும் முக்கியம். அந்த வழக்குகள் பற்றி சொல்ல முடியுமா? கடந்த ஆண்டு தீங்கிழைக்கும் செயலி சம்பந்தப்பட்ட மோசடியில் சிக்கிய ஒருத்தர் கிரிப்டோ கரன்சியில் 125 மில்லியன் வெள்ளியை இழந்திருக்கிறாரு. என்ன நடந்ததுன்னா, மோசடிக்காரர்கள் அவரை டெலிகிராமில் தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. கிரிப்டோ முதலீட்டு நிறுவனத்தின் தலைமை நிர்வாகின்னு சொல்லியிருக்கிறாங்க. போலியான சந்திப்பு தொடர்புகளை அனுப்புனாங்க. அது வேலை செய்யாத போது மோசடிக்காரவங்க உதவி செய்கிறதா கூறி பாதிக்கப்பட்டவரிடம் தீங்கிழைக்கும் செயலியை பதிவேற்றம் செய்து கிரிப்டோ விவரங்களை பெற்று கணக்கை காலி செஞ்சிட்டாங்க. இப்படிதான் அந்த மோசடிக்காரர்கள் செயல்பட்டு ஏமாத்திட்டாங்க. அடடா, சிங்கப்பூர் காவல்துறையும் சிங்கப்பூர் இணைய பாதுகாப்பு துறையும் கிரிப்டோ தொடர்பான மோசடிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதோடு சிங்கப்பூர் நாணய வாரியமும் உள்ளூர் கிரிப்டோ பரிவர்த்தனைகளுக்கு கடுமையான விதிமுறைகளை அறிவித்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்குது. நாம் இந்த இணைய குற்றங்களிலிருந்து எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்வது? உங்களுக்கு தெரியாத ஒரு தொடர்பை தொட சொன்னா உடனடியாக தனிப்பட்ட விவரங்கள் வேண்டும்னு கேட்டா இது உண்மையா, இது நான் எதிர்பார்த்த ஒன்றான்னு நீங்க உங்களையே கேட்டுக்கொள்ளணும். அது நில் என்ற பகுதி. அதை சோதிக்கணும். அதிகாரத்துவ இடங்கள், நம்பிக்கையான குடும்பத்தினர், நண்பர்களிடம் அதை செய்யலாம். அரசாங்கம், வங்கிகள், உரிமம் பெற்ற கிரிப்டோ தளங்கள் தனிப்பட்ட விவரங்களை தொலைபேசியில் கேட்க மாட்டாங்க. பணத்தை மாற்றி விடுங்கள், அதிகாரத்துவமற்ற தளங்கள்லேருந்து செயலிகளை பதிவிறக்கம் செய்யுங்கள்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. இவை சிறிய செயல்கள் தான், ஆனால் நல்ல பலனளிப்பவை. எப்போதும் நினைவிருக்கட்டும், எதையும் செய்வதற்கு முன் நில் சோதிக்கவும். இவை மோசடியில் சிக்குவதை தவிர்க்கும். ஸ்கேம்ஷில் செயலியையும் நீங்கள் பதிவிறக்கம் செய்யலாம். மோசடி பற்றி தெரிந்து கொள்ள தினமும் 24 மணி நேரமும் செயல்படும் ஸ்கேம்ஷில் உதவி எண் 1799 அழைக்கலாம். மேல் விவரங்களுக்கு CSI இணைய பக்கத்தை நாடுங்கள். நன்றி ஷென்யாங். நன்றி. நாம் இன்று குற்ற கண்காணிப்பு நிகழ்ச்சி நிறைவை எட்டி இருக்கிறோம். விடை பெற்றுக் கொள்வது ASP சிவக்கண்ணன். மீண்டும் சந்திப்போம். அதுவரை குற்றங்களை தடுக்க, தவிர்க்க, கண்டுபிடிக்க உங்கள் பங்கை செய்யுங்கள். வணக்கம்.